அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் சனிக்கிழமை அன்று எலெக்ஷன் ஒரு நாள் இருக்குது, வெள்ளிக்கிழமை. அதனால் சனிக்கிழமை ரிலீஸ் ஆகுது. அதனால் நம்ம ரிவ்யூ முன்னாடியே வந்துடுது. இந்த வாரம் ரிலீஸ் ஆக இருக்கிற வல்லவன் வகுத்ததடா படத்தோட விமர்சனம். வல்லவன் வகுத்ததடா உண்மையாக அருமையான டைட்டிலுங்க. கர்ணா வல்லவன் வகுத்ததடா, அந்த புராண கால பாடல் நம்ம கண் முன்னாடி வந்து போகுது. வல்லவர்கள் வகுக்கிறது தான் இந்த உலகம். அப்போ நல்லவர்களால் இங்கே வாழ முடியாதா? வல்லவர்னா வேறு யார்? காசும் பணமும் பதவியும் வச்சுருக்கிறவன் தான் வல்லவர் அப்படிங்கிறது இந்த டைட்டில் சொல்லுது. ஆனால் இந்த கதை அப்படி இல்லைங்க. நல்லவனும் வாழ முடியும் அப்படின்னு கிளைமாக்ஸில் நீதி சொல்லியிருக்குது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ஹைலைட். இந்த படத்தை ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் பேனரில் கிரியேட்டிவ் என்டர்டைனர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கம்பெனி ஜி தனஞ்சயன் வெளியிட்டிருக்கிறாரு. இந்த படத்தில் நிறைய புதுமுக நட்சத்திரங்கள். தேஜ் சரண்ராஜ் சிரஞ்சீவி அப்படிங்கிற கேரக்டரில், ராஜேஷ் பாலச்சந்திரன் அவர் நீதிமணி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டரில், அனன்யாமணி அவங்க அகல்யாங்கிற ஒரு அருமையான ஏமாற்று பெண் கேரக்டரில், சுவாதி மீனாட்சி சுபத்ரா விக்ரம்ங்கிற ஒரு அருமையான நல்ல பெண்மணி கேரக்டரில், ஆதித்யா அப்படிங்கிறவர் குபேரன்கிற ஒரு வட்டிக்கு விடுற ஒரு கேரக்டரில், ரெஜின் ரோஸ் சக்கரவர்த்திங்கிற கேரக்டரில் நம்ம முக்கியமான ஒரு ரோல் திருட்டு கூட்டு கேரக்டருங்க. அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை விநாயக் துரையை தயாரித்து இயக்கியிருக்கிறாரு. மியூசிக் ஷகஷ்னா சேவியர். இந்த படத்துக்கு கார்த்திக் தான் ஒளிப்பதிவு. கார்த்திக் நல்லமுத்து. பிரமாதமான ஒளிப்பதிவு, பிரமாதமான பின்னணி இசை. இந்த படத்துக்கு அஜய் படத்தொகுப்பு. அந்த வல்லவன் வகுத்ததடாவில் அஜயோட படத்தொகுப்பு பணி மிகச்சிறப்பானது. இந்த படம் எல்லாமே இந்த படத்தில் ஒரு 5-6 கதைகள், 5-6 ஒரு ஹைப்பர் லிங்கில் ஒன்று சேர்றதாங்க இந்த படத்தோட கதை. ஓப்பனிங் சீன் ஒரு பெண்மணி அடிக்கடி காதலர்களை மாற்றி அவங்கள்ட்டேருந்து எப்படி காசு பறிக்கிறா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஒரு காலி நிலம் இருக்கும், அதை காட்டி இது எங்கள் பரம்பரை சொத்து, எங்கள் கையை விட்டு போச்சு எங்கள் அப்பாவோட குடிப்பழக்கத்தால், கடன் தொல்லையால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டருந்து காசு பறிப்பா. அவள் இறுதியாக உறுப்புகளை எழுதி வாங்கிட்டு வட்டிக்கு பணம் கொடுக்குற அந்த கேரக்டரையும் ஒரு முக்கியமான கேரக்டர் அவர் ஆதித்யா குபேரன்கிற அந்த கேரக்டரில் வர்றாரு. அவரையும் ஏமாற்ற பார்ப்பா. அங்கே பிடிபடுறாளா, வேறு எங்கே பிடிபடுறா, எப்படி மாட்டினாலா இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை. அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் நீதிமணி அவரோட பேர். ஆனால் நீதிக்கு முற்றிலும் புறம்பானவர். நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத உங்கள் கோமணத்தை கூட உருவிட்டு விட்டுருவார் அப்படிங்கிற ஒரு லஞ்ச லாவண்ய பேர் வழி. ராஜேஷ் பாலச்சந்திரன் அவரது ஒரிஜினல் பேர். அருமையாக நடிச்சிருக்கிறாரு. அடுத்து அகல்யா தான் அந்த அனன்யாமணியாக அந்த கேரக்டரில் வராங்க. அந்த ஒரு காலி இடத்த காமிச்சு இந்த இடம் எங்கள் சொத்து எங்களை விட்டு போயிடுச்சுன்னு ஒரு 4-5 காதலர்களை கவுக்கிற கேரக்டரில், சுவாதி மீனாட்சி அவர் ஒரு நேர்மையான கால் டாக்ஸி டிரைவர். ஆனால் அவரால் இந்த உலகத்தில் வாழ முடியாத சூழல். அவர் வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது. குபேரன் அந்த ஆதித்யா கேரக்டர். ரெஜின் ரோஸ் அவரும் இன்னொரு நண்பரும் இந்த காரெல்லாம் திருட்டு கூட்டு கார் திருடுவாங்க, நகை அடிப்பாங்க, குபேரன் கிட்டேயே பணம் அடிப்பாங்க. இவங்கெல்லாம் எப்படி அடிக்கிறாங்க, இவங்களுக்குள்ளார என்ன லிங்க், இந்த நீதிமணி ஏன் குபேரனை கண்டு அஞ்சுறாரு அப்படிங்கிறதுக்கு மட்டும் இந்த படத்தில் சரியான விளக்கம் இல்லை. மற்றபடி அம்சமான கதைக்களங்க இந்த படம். ஒன்றோட ஒன்று லிங்க் ஆகிற இடங்கள் இருக்குது, சிறப்பாக இருக்குது. ஆனால் அதை லிங்க் பண்ண விதத்தில் ஏதோ ஒன்று நம்மளோட ஒட்டம் இருக்குது. அதை மட்டும் இந்த படத்தோட இயக்குனரும் ப்ரொடியூசருமான விநாயக் துரை கவனிச்சிருந்தாருன்னா, அதை கொஞ்சம் அஜய் இன்னும் கொஞ்சம் அக்கறையாக செயல்பட்டு படத்தொகுப்பாளர் இந்த வல்லவன் வகுத்ததடா படம் நல்லவன் கெட்டவன் எல்லோரோட நெஞ்சிலும் இன்னும் சிறப்பாக இடம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லி, ஆனாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸுக்கு ஒரு அருமையான ஒரு ஜனரஞ்சகமான படம் சொல்லணும் இல்லையா, அப்படி ஒரு படம் வல்லவன் வகுத்ததடா. முடிஞ்சால் நீங்களும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.